இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படிங்கிறது நடந்திருக்குது. இந்த விழாவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழக வெற்றி கழகம் தோன்றியதை நான் முதல்ல அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுகவினுடைய ஒரு வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியிலே இருந்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாற்று அமைப்பாகத்தான் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார். இப்ப அதிமுக பலவீனமடைந்த இடத்திலே எம்ஜிஆரை போன்ற ஒரு சினிமா பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் அரசை வீழ்த்துவதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் படை என்று அவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார். ஆனால் அதை வீழ்த்துவதற்கு திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாகவே தன்னை சொல்லிக் கொள்கிறார். நேர் எதிராக பாஜகவை போல தத்துவ முரண்பாடு கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக தன்னை சித்தாந்த பகைவனாக காட்டிக் கொள்ளவில்லை. பெரியாரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அண்ணாவை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் கலைஞரை ஏற்க முடியாது, அல்லது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு ஏற்க முடியாது என்கிற அடிப்படையிலே ஏதோ இந்த ஆளுகிற அரசு தான் ரொம்ப மோசமான அரசாங்கம், இதை வீழ்த்தியே ஆகணும், வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும்னு நான் ஒரு புதிய அவதாரம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு தான் விஜய் தன்னை அறிவித்துக் கொண்டார். அவருடைய முதல் கட்டமாக அவருடைய மாநாட்டில் கட்சி ஆரம்பித்த இந்த ஓராண்டு காலத்துல எப்படி ஒரு கூண்டு கிளி வெளியில சீட் எடுக்கிறதுக்காக அப்பப்போ ஜோசிய கிளி வெளியில வருமோ, அது மாதிரி அவர் என்ன செய்திருக்கிறார்னா, கொடி அறிமுகத்திற்கு ஒரு முறை, கட்சி மாநாட்டுக்கு ஒரு முறை, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு முறை, அது போக ஆளுநர் மாளிகைக்கு ஒரு முறை, பரந்தூருக்கு ஒரு முறை, பெரியார் சிலைக்கு மாலை கூட ஒரு முறை, ஏறத்தாழ ஒரு 6-7 முறை தான் வெளியிலே வந்திருக்கிறார். ஓராண்டு காலம் ஒரு அரசியல் கட்சியினுடைய நடவடிக்கையில ஒரு தலைவரினுடைய செயல்பாடு என்னவென்று கேட்டால், ஒரு 5-6 முறை, 365 நாட்களிலே ஒரு 5 நாள் தான் அவர் பொது வாழ்க்கைக்கு உழைத்திருக்கிறார். சரி, இடையில என்னதான் செஞ்சாரு? கோட் படத்துல நடிச்சார், ஏதோ ஆலோசனை செய்கிறேன்னாரு. சரி, கட்சியை வழிநடத்துவதற்கான அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இங்க மூத்த ஆளுமைகள் யாராவது இருக்கிறாங்களா? விஜயகாந்த் அவர்களுக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வழிநடத்தியதை போல ஒரு மூத்த அரசியல் ஆளுமை அங்கே இருக்கிறாரா? கலைஞரிடத்திலே முரண்பட்டு அதிமுகவை எம்ஜிஆர் தோற்றுவித்த போது கலைஞருடைய ஆளுமைக்கு நிகராக வர்ணிக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள், எத்தனையோ ஆளுமைகள், ராஜாராம் போன்றவர்கள், காளிமுத்து போன்றவர்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல் எம்ஜிஆர் இடத்துல இருந்தது. அப்ப எம்ஜிஆரை வழிநடத்துவதற்கு, எம்ஜிஆருக்கு இத்தனைக்கு அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் 1972 கட்சி ஆரம்பிக்கிறார்னா 1952 ஆண்டிலேயே அவர் திமுகவில் தீவிர உறுப்பினராக, செயல்பாட்டாளராக மாறிட்டாரு. 20 ஆண்டு காலம் திமுகவிலே மிக கடினமாக உழைத்தவர் எம்ஜிஆர். 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஆட்சியை பிடிக்கிறாரு. அப்ப அவரு தனி கட்சி நடத்தியது 5 ஆண்டு காலம், திமுகவிலே பணியாற்றியது 20 ஆண்டு காலம். அப்ப 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் அவர் ஆட்சியை கைப்பற்றுகிறார். இவர் மாதிரி கோட் படத்துல நடிச்சுட்டு, ஜனநாயகன் படத்துல நடிச்சுட்டு, லீவ் போஸ்டிங் மாதிரி அன்னன்னைக்கு என்னைக்காவது வெளியில திடீர்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்றதுக்கு எம்ஜிஆர் உழைக்காதவர் அல்ல. எம்ஜிஆருக்கு ஒரு முன் திட்டமிடல் இருந்தது. அவருடைய திரைப்படங்கள்லேயே அவருடைய இமேஜை உயர்த்தி கொள்வதற்கான பாடல் காட்சிகளை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்பது போன்ற பாடல்களை திட்டமிட்டு உருவாக்கி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் போட்டு உள்ள வர்றாரு. அவருக்கு ஒரு ஆளுமை பண்பு இருந்தது, அவர் சினிமா உலகத்திலே செல்வாக்கு செலுத்தினார். அது மாதிரியே விஜயகாந்த் அவர்கள் 2 பேரும் தான் தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்றவர்கள், தனியாக கட்சி தொடங்கியதில். ஜெயலலிதா சினிமா சார்ந்தவராக இருந்தாலும் அவர் தனியாக கட்சி தொடங்குறார். ஏற்கனவே அதிமுக என்கிற மாளிகையை எம்ஜிஆர் கட்டினாரே, அதுல குடி புகுந்தார் அல்லது அந்த அமைப்பை கைப்பற்றி கொண்டவர் ஜெயலலிதா. அதனால அவர் கட்சியை உருவாக்கியவர் அல்ல, ஸ்தாபித்தவர் அல்ல, தோற்றுவித்தவர் அல்ல. விஜயகாந்த் கட்சியை தோற்றுவித்தார். விஜயகாந்துக்கு அரசியல் ஞானம் எல்லாம் கிடையாது. தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது. கள்ளக்குறிச்சிக்கு இயக்குனர் ஏஆர் முருகதாஸுக்கு திருமண விழாவுக்கு போகிற போது திரண்ட மக்கள் திரட்சியை பார்த்துட்டு
நாம் ஏன் கட்சி ஆரம்பிக்க கூடாது என்று அவர் யோசித்தார். ஆனா அவருக்கு ஒரு களப்பணி இருந்தது. எந்த பிரச்சனைனாலும் வேட்டியை மடிச்சு கட்டி களத்துல இறங்கிடுவாரு. ஆனா வெள்ள பேரிடர் வந்த போது கூட பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்காமல் பனையூர் பங்களாவுக்கு வாங்க, நான் உங்களுக்கு நிவாரண பொருட்கள் தர்றேன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் விஜய் இருந்தார். இப்ப விஜயோட பாலிடிக்ஸ் வந்து ஒரு எலைட் பாலிடிக்ஸ், ஒரு வசதி படைத்த, அவரே சொல்றாரு ஒரு காலத்துல பண்ணையார்கள் தான் அரசியல் இருந்தாங்க, இப்ப வந்து அரசியல்வாதியை பூராமே பண்ணையார் ஆயிட்டாங்க அப்படின்லாம் விஜய் பஞ்சு டைலாக் நல்லா பேசுறாரு. பண்ணையார்களுக்கு இடமில்லைன்னு அவர் கட்சியில சொல்றாருல்ல, சொல்றவரே ஒரு பண்ணையார் தானே. பண்ணையார் என்ன செய்வாரு, கூலியாளுக்கு வந்து அடிபட்டுருச்சுங்க, இந்த மாதிரி வந்து அவங்க விவசாயம் வந்து நிலத்துல வேலை செய்யற இடத்துல திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சுங்க, இல்ல கீழே விழுந்துட்டாங்க, தவறி விழுந்துட்டாங்க, தண்ணி வாய்ச்சற இடத்துல வலிக்கி விழுந்துட்டாப்புலங்க, கை பிசைகிருச்சுன்னா என்ன சொல்லுவாரு, அது வீட்டில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு விடியோ வைத்தியத்துக்கு காசு வச்சுக்க போயா அதான் சொல்லுவாரு. இல்ல பண்ணையார் கொடையை பிடிச்சிக்கிட்டு அல்லது இதை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு ஓடியாந்து வண்டியை பிடிச்சி வந்து அந்த ஏழை குடிசையில கூலி வேலை பார்க்குறவன் வீட்டுக்கு வந்து எப்படிமா இருக்கேன்னு கேட்குற பண்ணையார் சினிமாவில் இருப்பாரு, நிஜத்தில் இருப்பாரா? பனையூரில் இருக்கிற பண்ணையார் மாதிரி இருக்கிறதுனால தானே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவன், பேரிடரில் பாதிக்கப்பட்டவனுக்கு வீட்டுக்கு வந்து நிவாரண பொருள் கொடுத்தாரு. அதுக்கு என்ன காரணம் சொன்னார் அவர் விஜய், என்னைய பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் தொல்லை இருக்குன்றாரு சொல்றாருல்ல. அப்ப அப்படி ஒரு குரங்கு படையத்தான் வச்சிருக்கிறாங்களா கூட, எந்த கட்டுப்பாடு மற்றவர்கள் விசிலடிச்சா குஞ்சுகள் மட்டும்தான் இருக்கிறாங்களா, சமூக பொறுப்புணர்ச்சி உடையவர்கள்? நடிகர்ன்ற அடிப்படையில அவருக்கு ஒரு கூட்டம் வரத்தானே செய்யும், அதுக்காக ஒரு நடிகர்களுக்கு பின்னால் கூட்டம் வரும்னா அந்த கூட்டத்தை வச்சுதானே அரசியல் பண்றீங்க. கூட்டம் வரக்கூடாதுன்னா நீங்க எதுக்கு அரசியல் புரியீங்க? எம்ஜிஆரை பார்க்க கூட்டம் வரலையா, அதுக்காக அவர் வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு வாங்கின எல்லாரையும் சொன்னாரு, அவர் மக்களை எவ்வளவோ பிரச்சனைகள்ல மக்களை சந்திச்சார்ல. அப்ப நீங்க ஒரு நாள் எம்ஜிஆர் ஆக முடியாது. நீங்க அதாவது தந்தை பெரியாரினுடைய தத்துவத்தை, சித்தாந்தத்தை எந்த கொம்பனாலையும் தமிழ்நாட்டில் வீழ்த்த முடியல. அது பாஜகவால் வீழ்த்த முடியல, பார்ப்பனியத்தால் வீழ்த்த முடியல, அவர் காலத்திலேயே ராஜாஜியால வீழ்த்த முடியல, யாருமே வீழ்த்த முடியல பெரியாரின் கோட்பாடுகளை. ஏன்? பெரியார் வந்து தன்னலம் இல்லாமல் சிந்தித்தாரு. உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், ஞானிகள் கூட என்னை பின்பற்றினா, நான் சொல்வது சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நீ என்னை பார்க்கணுமே தவிர என்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது, உன் அறிவுக்கு சரி என்றால் அதை நீ செய்யினார் பெரியார். உலகத்தில் எந்த தலைவனும் சொல்வது கிடையாது. பெரியாரை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒருவன் வந்தாத்தான் பெரியாரை வெல்ல முடியும். தெருவில் போற வரவன், குடியாரன், குழப்பவாதி, குதர்க்கவாதி, இன்னொரு கட்சியில காசு வாங்கிட்டு பெரியாரை திட்டுறவன், சமூக விரோதி, பெரியார் சிலையை உடைக்கிறவன், பெரியாரை வந்து நான் வந்து அசிங்கப்படுத்த போறேன், ஆபாசமா பேசுவேன்னு சொல்ற சீமான் மாதிரி திருப்பொருக்கிலாம் யாராலையும் வெல்ல முடியாது. அண்ணா மாதிரி அந்த தத்துவத்தை, திராவிட இயக்க தத்துவத்தை, சமூக நீதி கோட்பாட்டை ஒரு சிலருக்கானதாக இந்த சமூகத்தினுடைய அமைப்பு இருப்பதை வந்து மாற்றி அமைப்பதற்காக போராடினார்ல, இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார்ல, அந்த போராட்டத்திற்கான உழைப்பை வந்து வேற யாரு, எந்த தலைவனும் செய்ய முடியாது. கலைஞரை போல ஒரு நிர்வாக திறமை கொண்டவர் யாருமே கிடையாது. இந்த உழைப்பை வெல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். நீ அவரை தாண்டி நீ வேலை செஞ்சா பரவாயில்ல, அவரை தாண்டி நீ சிந்திச்சா பரவாயில்ல, அவரை தாண்டி நீ உழைப்பு செலுத்தினா பரவாயில்ல, அவரோட உன்னை ஒப்பிடவே முடியாது. 67 ஏற்பட்ட புரட்சி மாதிரி, 77 ஏற்பட்ட புரட்சி மாதிரி 2026 என்ன 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு. அது எதனால ஆட்சிக்கு வந்தாரு? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால, இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான போர்ல 68 மாணவர்கள் உயிர் தியாகம் செய்து போராடி ரத்தம் சிந்தியதால தானே அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதே தானே அவரும் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு மும்மொழி கொள்கை என்று அவர்கள் திணிக்கிறார்கள்ல, மறுபடியும் இந்திய தானே திணிக்கிறான். மும்மொழி கொள்கை என்று இவங்க திணிக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக போராடுவதற்கு இளைஞர் படையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற விஜய் வந்து நாளைக்கு களம் காண்பாரா? மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னால் முற்றுகை போராட்டத்தை நான் அறிவிக்கிறேன், சாஸ்திரி பவனுக்கு முன்னாடியே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே தண்டவாளத்தில் தலையை வைத்தார் கலைஞர்னு வரலாற்றில் சொல்றார்களே, அது மாதிரி வீரியமிக்க போராட்டத்தை நாளைக்கு அவரால் கையில் எடுக்க முடியுமா? மத்திய அரசாங்கத்தின் பெயர் சொல்வதற்கு அச்சப்படுகிற கோலை தானே நீங்க. ரெண்டு அரசாங்கத்தையும் விமர்சிக்கிறார்ல, மத்திய அரசையும் மாநில அரசையுமே. நான் ரெண்டு பேரும் நாடகம் இருக்கேன்னு சொல்றாரு. நாட்டுப்புற பாடல்ல சொல்லுவாங்க, மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடிச்சாரோ அரளிப்பூ செண்டாலன்னு ஒரு நாட்டுப்புற பாடல் உண்டு. மாமே அடிச்சாரன்னா அந்த குழந்தையினுடைய அந்த தாயினுடைய யாரு கூட பிறந்தவன், தாய் மாமே, தான் தம்பி அல்லது தன்னோட அண்ணன்,
அவன் எப்படி அடிப்பானா குழந்தைய? மல்லிகைப்பூ செண்டால் அடிப்பானா. மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டால. இவளுக்கு நேர் விரோதியா யார் இருப்பா? மாமியாக்காரி இருப்பா. அத்தை அடித்தாரோ அரளிப்பூ செண்டால. அது எப்படி குழந்தைய அரளிப்பூ செண்டால் அடிப்பாங்க? தனக்கு வேண்டாதவர்கள் மீது ஒரு விஷமத்தனமாக ஒரு கருத்தை சொல்வதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. 67 அண்ணாவுக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதான் 77 எம்ஜிஆருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கான இணையான வலிமையோட, திறமையோட, சித்தாந்த வலிமையோட, செயல்பாட்டோட, வியூகத்தோட நீங்க இருக்கீங்களா? களத்துக்கே நீங்க வரலங்க, மைதானத்துக்கே வரல. உங்களை நீங்க பெரிய சாம்பியன் சொல்லிக்கிறீங்க. பரந்தூர்ல வந்து நின்னார்ல. பரந்தூர்ல எதுல வந்து நின்றாரு? மக்களோட மக்களா வந்து நின்றாரா? தரையில இறங்கினாரா? கொஞ்ச நேரமாவது இறங்கினோன்னு ஏறிட்டாரு மறுபடியும் வண்டியில. தேர்தல் பிரச்சார வாகனத்துல ஏற்கனவே 910 நாள் அந்த மண்ணின் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். இவர் 910வது நாள் மீடியாக்காரன்ட்ட இருந்து ரோடு ஷோ மாதிரி நடத்துறாப்புல. வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் டிவி லைவ் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடியதெல்லாம் செட்டிங் பண்ணி வச்சுட்டு வர்றாரு. ஏன் நீங்க பரந்தூருக்கு போக தெரிஞ்சவங்கனால ஏன் அரிட்டாப்பட்டிக்கு உங்களுக்கு ஏன் இடம் தெரியல? ஏன் அரிட்டாப்பட்டிக்கு போல? ஏன் போல தெரியுமா? அரிட்டாப்பட்டிக்கு போனா மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்லணும். அதை தவிர்க்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தின் மீது அவங்களுடைய குற்றச்சாட்டின் மீது தவிர்ப்பதற்காக மும்மொழி கொள்கையை எங்க மேல திணிக்கிறாங்கன்னு சொல்ல தெரிகிற உங்களால அதற்கு எதிரான போராட்டத்தை உங்களால ஏன் அறிவிக்க முடியல? மும்மொழி கோட்பாட்டுக்கு எதிராக வந்து திமுக போராட்டத்தை அறிவிக்குதுல, வெறும் அறிக்கை விடுறாங்களா? எக்ஸ் தளத்துல மட்டும் பேசுறாங்களா? 2 பேரும் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்ல தானே அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க களத்தில் போய் நிற்குதுங்க. நான் இன்னொன்னு சொல்லவா? எடப்பாடி பழனிசாமி கூட இவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. சமீபத்துல வந்து தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில 13 சீட்டுல இருந்து 24 சீட்டு வரைக்கும் வேண்டுமானால் தரலாமே தவிர, வாக்கு வங்கியை நிரூபிக்காத, ஓட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னு தெரியாத விஜயை நம்பி அதிகார பகிர்வை செய்ய முடியாது என்று அதிமுகவினுடைய உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடியவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒப்புதலோடு விஜயை நிராகரிச்சிட்டாங்க. கரடியே காரி துப்பிரிச்சுட்டு மொமெண்ட் ஆயிடுச்சாங்க. இவர் தனியா நின்று இவர் என்ன வாக்கு சதவீதம் வாங்க போறாரு, இவர் லட்சணம் என்னங்கிறத பொதுமக்கள் பார்க்கத்தான் போறான். சினிமாவில் நடிப்பதனாலேயே ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆகிவிட முடியும்னா, சரத்குமார் நாட்டாம படம் நல்லா ஓடுறப்பே பெரிய தலைவர் ஆயிருக்கணும்ல. அவர் தானே கட்சி நடத்தினாரு. அடுக்குமொழி வசனத்துல வந்து அண்ணாவுக்கு பின்னாடி மேடையில் அடுக்குமொழி வசனம் பேசுனது நான் தான் சொன்னாரு டி ராஜேந்தர். அவர் காமெடி பீஸ் ஆகலையா அரசியல்ல? குடும்ப படங்கள்லாம் எடுத்து ஓஹோன்னு ஓடுன பாக்கியராஜோட நிலைமை என்னாச்சு? தமிழ் தேசிய அரசியலை நான் உருவாக்க போறேன்னு சொன்ன மன்சூர் அலிகான் பல வழக்குகள்ல உள்ள போனார்ல, ஜெயிலுக்கு போனார்ல. அவரால் கட்சி நடத்த முடிஞ்சுச்சா? யாரால கட்சி நடத்த முடிஞ்சுச்சு? சிரஞ்சீவினால கட்சி நடத்த முடியல. கட்சியே நடத்த முடியாம தெலுங்குல சூப்பர் ஸ்டாரா இருந்த சிரஞ்சீவி கட்சியை கொண்டே காங்கிரஸ்ல போய் இணைச்சிட்டாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உலகத்தினுடைய ஒப்பற்ற மாபெரும் நடிகன், கட்சி நடத்த முடியல. உலக நாயகன் என்று வர்ணிக்கப்பட்ட கமலஹாசன் என்னை பார்ப்பதற்காக நான் போய் என் வீட்டு பால்கனியில, ஆபீஸ் பால்கனியில போய் ஆழ்வார்பேட்டையில நின்றா என் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எல்டாம்ஸ் ரோடு நிறைய ஆளுங்க நிப்பாங்க. என்னை பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. கடந்த 8 ஆண்டு காலம் கட்சி நடத்திய அனுபவத்திலிருந்து சொல்றேன், ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்று கமலஹாசன் சொல்றாரு. விஜயை பார்க்க ஒரு கூட்டம் திரண்டு வருதுங்கிறதுனாலேயே தமிழ்நாடு அவர் கைக்குள்ள வந்து விட்டதாக அவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். பீகார்ல இருந்து ஆள் பிடிச்சிட்டு வர்றாங்க பிரசாந்த் கிஷோரை. அவரே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் கட்சியே டெபாசிட் காலியாகி கிடக்கு. அவரை கூட்டிட்டு வர்றாங்க விரணமா. அவருக்கு தெரியுமா தூத்துக்குடி பக்கம் என்ன நடக்குது, திருநெல்வேலி பக்கம் என்ன நடக்குது, மானாமதுரையில் என்ன நடக்குது? மானாமதுரையில் ஒருத்தன் புல்லட் ஓட்டினாங்கிறதுக்காக ஒரு தலித் இளைஞன் மேல வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. தெரியுமா அவருக்கு? பீகார்ல இருக்கிறவருக்கு. அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்ட விஜய் அவர்களுக்கு தெரியுமா அந்த தலித் வன்கொடுமைக்கு எதிராக அவர் ஏதாவது கண்டன குரல் எழுப்பினாரா? பாதிக்கப்பட்டவனை போய் பார்த்தாரா? பேசுவதை பஞ்சு டைலாக் யார் வேணாலும் பேசலாம். மாநில அரசுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் தொடுத்து கொண்டே இருக்கிறது. கல்வி நிதி நமக்கு வர வேண்டிய நிதியை வந்து திருப்பி அனுப்பணும்னு பகிரங்கமாக தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய கல்வி அமைச்சரும் பகிரங்கமா மிரட்டுறாரு. ஏறத்தாழ 5000 கோடியை நான் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புவேங்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அவர் 2 பேருமே ஒரே தராசுல வைக்கிறாரு, மாநில அரசையும் மத்திய அரசையுமே. அதுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் ஜெயினை பறி கொடுத்துவேன், ஜெயின் அத்துட்டு போயிட்டான். ஒருத்தன் பறி கொடுத்துட்டான், அத்துட்டு போனவன் திருடேன்.
பறி கொடுத்தவன் பாதிக்கப்பட்டவன் 2 பேரையும் ஒரு போலீஸார் வந்து சமமா நடத்தினார்னா அந்த போலீஸ்காரரை நீங்க நேர்மையானவரை நடமை அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதுக்கு பேர் நீதியா? நீனும் அவனும் ஒண்ணுதான். நீ அத்துட்டு போறான், உன் செயின் அவன் அத்துட்டு போயிட்டானே, அப்போ உனக்கு நீ அக்கறை வரைக்கும் என்ன செஞ்ச? அப்ப நீ அதுக்கு உடந்தையா தானே இருந்த அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்டவன் பறி கொடுத்தவன் பதட்டம் அடைவானா இல்லையா? கண்டிப்பா. பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுன்னு ஒரு பைத்தியக்காரன் பேசுறான். உலகத்துல எந்த பைத்தியக்காரனாவது பேசுவானா? பாசிசம்னா என்னன்னு முதல்ல விஜய்க்கு தெரியுமா? அடிப்படை அறிவு இருக்கா உனக்கு? நான் கேட்கிறேன். திடுதுப்புன்னு ஒரு மாநிலத்துல வந்து மாநிலமே இனிமே இது மாநிலமே கிடையாது, மாநில அந்தஸ்தை நான் ரத்து செய்கிறேன்னு காஷ்மீர்ல வந்து திடீர்னு அறிவிச்சு இணையதளத்தை கட் பண்ணிட்டு மாநில முதலமைச்சர்களை சிறைப்பிடித்துட்டு காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரத்தை வந்து ரத்து செய்து விட்டு அனைவரும் யூனியன் பிரதேசமாக மாற்றி விட்டேன்னு சொல்லி ஒரு மாநில முதலமைச்சரை வீட்டு சிறையில வச்சானே, அதுக்கு பேரு பாசிசம். விவசாயிகள் போராடுவதற்காக வேளாண்மை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடுகிறவர்களுடைய அவர்கள் வருகிற பாதையில பூரா ஆணி அடிச்சு வச்சான்ல, கடும் குளிர்ல போராடுறவர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்கல்ல விவசாயிகள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு அரசாங்கம் முயற்சி செஞ்சுச்சுல, அதுக்கு பேரு பாசிசம். இஸ்லாமியர்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக குடியுரிமை திருத்த சட்டம் என்று கொண்டு வந்த போது அவர்கள் தெருவில் இறங்கி போராடிய போது அவர்கள் மீது வன்முறையை செலுத்தினாங்க இல்ல, தடியடி நடத்தி மண்டையை உடைச்சாங்க இல்ல, அதுக்கு பேர் பாசிசம். இந்த அறிவு இல்லாம திமுக அரசு யார் மீதாவது பரந்தூர் விமான நிலையம் வந்து வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொன்னவங்க மேல தடியடி நடந்துச்சா? எது பாசிசம்? எப்படி நீ ஒப்பிடுவ இந்த அரசையும் பாஜகவினுடைய அரசையும் எப்படி ஒப்பிடுவ? அடிப்படை அறிவு வேணாம் உனக்கு? சர்க்கார் பட ஷூட்டிங்ல பேசுற மாதிரியே பேசிட்டு இருப்பியா நீ? அரசியல் அறிவு வேணும் இல்ல, அறிவுடையவர்களே ஆலோசனையாவது பெறணும். சொந்த புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்லைன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. எந்த வேலையும் செய்ய மாட்டாராம். விதைக்கிற காலத்துல வெளியூருக்கு போயிட்டு அறுவடை காலத்துல 54 கற்கருவாயோட வருவாராம். 2026 அப்படியே தூக்கி இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் மறுவேளை பார்ப்பாங்க. என்ன உழைத்திருக்கிறாய் இந்த மக்களுக்காக? நீ காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டி வச்சிருக்க. 200 கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறவன் நீ. பெரும் சொத்துக்கள், கணக்கில் அடங்காத சொத்துக்களை சேர்த்து வைத்ததை பாதுகாக்கிறதுக்கு, சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அமலாக்கத்துறை பறிச்சுட்டு போயிடுவாங்க, வருமானத்துறையில் அள்ளிட்டு போயிடுவாங்க. வழக்கு போட்டா வாழ முடியாதுங்கிறதுக்காக பயந்து பாஜகவோட ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு திமுகவை வீழ்த்துவேன் என்று நீ சொல்லுகிறாய். ரஜினிகாந்தை விட்டு இறக்கி ஆழம் பார்த்தாங்க, அந்த ஆள் தப்பிச்சிட்டாரு. அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து சேர்ந்த ஒருவர் தான் விஜய். வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் வந்து இனிமே வியூக வகுப்பு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப திடீர்னு விஜய்க்கு உதவி செய்யறதுக்காக களமிறங்கி இருக்கிறாரு. எதனாலும் பாக்குறீங்க? முதல்ல அவருக்கு உதவி செய்யவே ஆள் இல்லையே. அவர் மாநிலத்தில், பீகார் மாநிலத்தில் அவர் இடைத்தேர்தலில் தோற்று போயிட்டாரு. 3 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு அவருக்கு. ஒரு தொகுதியில் 4 தொகுதியும் தோத்து போயிட்டாரு. அவருக்கே வியூக வகுப்பாளர் இப்போ தேவைப்படுத. அவர் என்ன அரசியலில் வந்து அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் தான் கடந்த காலங்களில் பாஜக அவருக்கு வியூக வகுப்பாளராக இருந்தார். அவரை வச்சு பாஜகவை நீங்கள் வீழ்த்திடுவீங்களா? அவர் கையெழுத்திடுறதுக்கு மறுத்துட்டார். இன்னைக்கு பாசிசம் வீழ்கன்னு போய் அவரை சொல்ல முடியுமா? இந்தியை ஒழிக்கிறேன்னு சொல்லி பீகாரிக்காரனை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்க முடியுமா நம்ம? ஆனா தமிழ்நாட்டில் வகுப்புவாதம் இருக்குன்றாரு அவர். எங்க இருக்கு வகுப்புவாதம்? மாட்டுக்கறி வைத்திருந்ததாய் சந்தேகத்தின் பேரில் அடிச்சு கொள்ற மாநிலங்கள்ல வகுப்புவாதம் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இருக்கிறதா? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. இங்கு வந்து சங்கிகள் தான் கலவரத்தை உண்டாக்கணும்னு திருப்பரங்குன்றத்தில் போய் இப்போ வெளியூர்காரனை பூரா ரவுடிகளை பூரா கொண்டு வந்து பக்தர்கள் வேடமிட்டு இறக்கி இப்போ பிரச்சனை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறது வகுப்புவாதம்? இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் திறந்தால் தாய்மாமன் சீரு கொண்டு போய் அந்த விழாவை வரவேற்கக்கூடிய இடத்துல இந்துக்கள் இருக்கிறானே, இந்த மண்ணில் ஏது வகுப்பு கலவரம்? நீ உருவாக்கணும்னு ஆசைப்படுற. வட மாநிலங்களிலே எப்படி வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மோதி கொள்கிறார்களோ அது மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று பாஜக திட்டமிடுகிறது, சங்கிகள் திட்டமிடுறாங்க. அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்து இந்த ஊர்ல கலவரத்தை பண்ணணும்னு நினைக்கிற பீகார்ல இருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் ரங்கராஜ் பாண்டேல இருந்து எச் ராஜால இருந்து எல்லா பேருமே. அவன் இந்த ஊர்ல அமைதியா இருக்கானடா, இவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்காங்களேன்னு வயிறு எறிஞ்சு சொல்றாங்க. இந்த அரசை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பதற்கு உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? இதை விட சிறந்த அரசை உங்களால் உருவாக்கிடுவீங்களா? நீங்க அதுக்கு தகுதி இருக்கிறதா உங்களுக்கு? மும்மொழி திட்டத்தை எதிர்த்து நீங்கள் களம் கட்டுவீங்களா? இந்தியை அனுமதிக்க மாட்டோம், இந்தியை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம்னு அண்ணாதுரை போராடி வெற்றி பெற்றாரே, நீங்க மும்மொழியை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றுவீங்களா?
சிறைக்கு போக தயாரா இருக்கீங்களா? பாஜக பேரை சொல்லவே தொடர் நடுங்கிறீங்க, அச்சப்படுறீங்க. நீங்கள் பாசிசத்துக்கும் பாயாசமும் ஒண்ணுங்கிறீங்க. இவ்வளவு பெரிய முட்டாளை வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல யாரையுமே பார்த்தது இல்லையா?